நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொறுமைக்கும் எல்லை உண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இப்போ பொறுமை இழந்து இந்தியா இந்த போருக்கு நடுவே ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்று விட்டுருக்காங்க. கடுமையான கோபத்தில் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு மேலே நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம், அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு காட்டமாக இந்தியா பதில் சொல்லியிருக்காங்க. ஈரான் போர் விஷயத்தில் இந்தியா சொல்ல வார்த்தை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கியிருக்காங்க. அமெரிக்காவுடைய F-35 போர் விமானத்தை ஈரான் அடிச்சு காலி பண்ணியிருக்கு. இதனால கடும் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இதே வேளையில ட்ரம்ப் அவர்கள் அப்படியே கண்கள் சிவந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறாரு. திடீரென அதிரடி முடிவு எடுக்கப்பட்டு இப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதே போல இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கு. ஈரான் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம வீடியோக்கள் போட்டுருக்கோம். அங்கேயும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வளைகுடா மோதல் 5வது வாரமாக தொடரும் சூழலில் ஹார்முஸ் போக்குவரத்து இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில் தான் ஹார்முஸில் நடந்த தாக்குதலில் மாலுமிகளை இழந்த ஒரே நாடு இந்தியா தான் அப்படின்னும் இந்த மோதலை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டுட்டு வர விரைந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா திட்டவட்டமாகவும் காட்டமாகவும் சொல்லியிருக்காங்க. வளைகுடா மோதல் ஒரு மாதத்துக்கு மேலாக தொடருது. இந்த மோதல் சீக்கிரமே முடிவு கொண்டு வர இதுவரை எடுக்கப்பட்ட முயற்சிகளுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்கல. மோதல் தொடர்ந்துட்டு தான் வருது. வளைகுடாவில் நீடிக்கும் இந்த போர்னால சர்வதேச அளவிலேயும் பாதிப்புகள் எதிரொலிக்குது. பல நாடுகள் இதன் தாக்கத்தை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட குழப்பமே இதுக்கு காரணமாகும். அதாவது சர்வதேச அளவில் பார்த்தோம்னா 20% கச்சா எண்ணெய் சப்ளை இந்த வழித்தடம் வழியாக தான் நடக்குது. இதை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துள்ள ஈரான் இதை முடக்கி இருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளை சேர்ந்த எந்த ஒரு கப்பலுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு ஈரான் சொல்லுது. இதுதான் குழப்பத்துக்கு காரணம். இதற்கிடையில தான் ஹார்முஸ்ல வழக்கமான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தி பிரிட்டன் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடந்தது. காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்ற நிலையில இந்திய சார்பில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் கலந்து கொண்டாரு. அப்போது ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்க இந்தியா சார்பில் அவர் அழைப்பு விடுத்திருக்கிறாரு. மேலும் மோதல் மிகுந்த இந்த ஹார்முஸ் நீர்வழியில தனது நாட்டு மக்களை இழந்த ஒரே நாடு இந்தியா தான் அப்படிங்கிறத இங்கிலாந்து ஏற்பாடு செஞ்சிருந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. சர்வதேச நீர்வழிகளில் பாதுகாப்பான தடையற்ற போக்குவரத்தின் முக்கியத்துவத்தையும் இந்தியா வலியுறுத்தியது. இப்போது நடந்த ஒரு மோதலை தணிக்க ராஜதந்திரமே சிறந்த வழி அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. மிஸ்ரி அவர்களுடைய உரை தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வளைகுடா பகுதியில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதலில் மாலுமிகளை இழந்த ஒரே நாடு இந்தியா அப்படிங்கிறதும் இந்த நெருக்கடினால இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கத்தை குறித்தும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. பிராந்தியத்துடைய நிலையற்ற தன்மை இந்தியாவுடைய கடல்சார் பாதுகாப்பில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காமிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நெருக்கடியிலிருந்து வெளியேறவும் பதற்றத்தை தணிக்கவும் ராஜதந்திரம் மட்டுமே ஒரே வழி. அனைத்து தரப்பும் இந்த விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர்கள் உயிரிழந்துள்ள நிலையில அதைத்தான் மிஸ்ரி அவர்கள் தன்னுடைய உரையில பேசியிருக்கிறாரு. ஹார்முஸ்ல இந்திய கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை அப்படின்ன போதிலும் வெளிநாட்டு கப்பல்களில் பணிபுரிந்த 3 இந்திய மாலுமிகள் தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. ஒருவர் காயமடைஞ்சாரு. இதை கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் உறுதியும் செஞ்சிருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஏற்பட்ட இந்த குழப்பம் காரணமாக சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உச்சத்துக்கு பறந்திருக்கு. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியா தன்னுடைய பொருளாதார நலன்களை பாதுகாக்க இந்த பகுதியில் ஸ்திரத்தன்மை அவசியம் அப்படின்னு காட்டமாக மீண்டும் வலியுறுத்தி இருக்காங்க. இந்தியாவில் இப்போது வரைக்கும் கச்சா எண்ணெய் மற்றும் LPG சப்ளைல பெரிய அளவில் பாதிப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட ஆங்காங்கே சில சிரமங்களை இந்தியா சந்திச்சுட்டு வர்றாங்க. விரைவில் நிலைமை சீராகல அப்படின்னா வேறு சில பாதிப்புகளும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் உடனடியாக நீங்க உட்காந்து பேசுவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ விரைவில் இதுக்கு ஒரு முடிவு கொண்டுட்டு வாங்க. இல்லை அப்படின்னா நீங்க மட்டும் உங்க நாட்டு மக்கள் மட்டும் பாதிக்கப்பட போறதுல உலகில் இருக்கும் அனைத்து நாட்டு மக்கள் உள்பட எல்லாரும் இதனால பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க உட்காந்து பேசி இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு இந்தியா சார்பில் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய மிகவும் மதிப்புமிக்க போர் விமானங்கள்ல ஒன்றான F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிச்சிருக்கும் ஈரான் அந்த விமானத்தில் இருந்த பைலட் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. இது தொடர்பாக ஈரானுடைய மெஹதர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய ஈரானில் பறந்த அமெரிக்காவுடைய 5ஆம் தலைமுறை F-35 ரக போர் விமானம் ஈரான் விமானப்படையுடைய புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு அப்புறம் விமானம் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தது. அப்போது ஏற்பட்ட பெரு வெடிப்பை கருத்தில் கொண்டால் விமானி உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை மும்பையில் இருக்கும் ஈரான் தூதரகமும் உறுதி செஞ்சிருக்காங்க. அது குறித்து எக்ஸ் பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
எதிரியுடைய மற்றொரு F-35 விமானம் நம்முடைய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளால் தாக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டது. ஈரான் ஒரு வலிமையான சக்தி அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னதாக கடந்த மார்ச் 19ஆம் தேதி அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தினாங்க. இந்த மாதிரியான போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உலகின் முதல் நாடு தாங்கள் தான் அப்படின்னு ஈரான் தரப்புல அப்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய இரண்டாவது F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் குவைத்தில் இருக்கும் மினா அல் அஹ்மதி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்கியிருக்கு. இதை உறுதி செய்ய குவைத் அரசுக்கு சொந்தமான குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன் இந்த தாக்குதலால் அங்கு பலத்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர தீயணைப்பு குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த விபத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அப்படின்னும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையம் ஏற்கனவே பலமுறை தாக்கப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் தாக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் மேற்காசிய மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய செய்தி தெளிவானது. மனிதர்களுக்கு அளவற்ற துன்பத்தை விளைவித்து பொருளாதார பேரழிவுக்கான விளைவுகளை தூண்டும் இந்த போரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும். போரை நிறுத்த இதுவே சரியான தருணம். அதே போல ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளை தாக்குவதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. தலைவர்களுடைய அழிவை விடுத்து உரையாடலை தேர்ந்தெடுக்கும் போது மோதல்கள் முடிவுக்கு வரும். அதை தேர்வு செய்வதற்கான தருணம் இன்னமும் இருக்கு. அதை இப்போதே செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, ஈரானுடனான போரை வெற்றிகரமாக முடிக்க முடியாமல் அமெரிக்கா திணறிட்டு வருது. இதனால ட்ரம்ப் அவர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில தான் அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் ரேண்டி ஜார்ஜ் பதவியிலிருந்து விலகி உடனடியாக ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் தரப்பு பிரஷர் போட்டு அவரை ஓய்வு பெற வச்சிருக்காங்க. என்னதான் ஈரான் ராணுவத்தை அழித்து விட்டோம், அமெரிக்கா வெல்ல போகிறது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னாலும் கூட ஈரானை முழுமையாக முடக்க அமெரிக்காவால் முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. இதன் காரணமாக தான் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்திட்டு வருது. இதனால ட்ரம்ப் அவர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாராம். இதற்கிடையில தான் அமெரிக்க ராணுவ தளபதி ஜெனரல் ரேண்டி ஜார்ஜ் பதவியிலிருந்து விலகி உடனடியாக ஓய்வு பெற பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் சூழலுக்கு மத்தியில் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஜார்ஜுக்கு பதிலாக ராணுவத்துடைய துணை தளபதியாக இருக்கும் ஜெனரல் கிறிஸ்டோபர் லானேவ் அவர்கள் அமெரிக்க ராணுவத்துடைய புதிய தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு. இந்த அதிரடி உத்தரவுக்கான காரணத்தை பென்டகன் வெளிப்படையாக அறிவிக்கல. இருந்தாலும் அதிபர் ட்ரம்பின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அமெரிக்க ராணுவத்தை செயல்படுத்தும் ஒருவரை தளபதியாக கொண்டு வர்றதுக்கு தான் ரேண்ட் ஜார்ஜ் அவர்களை ஓய்வு பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருக்கும் பதற்றம் காரணமாக உலகின் முக்கியமான கடல் வழி தடங்கள் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தற்போது பெரும் கவனத்தை ஈர்த்துட்டு வருது. பிப்ரவரி 28 முதல் இந்த நீரிணை மூடப்பட்ட நிலையில உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிசக்தி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பல நாடுகள் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்வதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான நிம்மதியான செய்தியை ஈரான் கொடுத்திருக்காங்க. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு தேவையான எரிபொருள் விநியோகம் முழுமையாக பாதிக்கப்படாமல் தொடரும் வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாதத்திலிருந்து பல்வேறு நாடுகளுடைய கப்பல்கள் இந்த பகுதியில் சிக்கியிருக்காங்க. மேலும் 500க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையில நிறுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவது முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுது. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 8 இந்திய கப்பல்கள் ஹார்முஸ் வழியாக பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதில் சுமார் 94,000 டன் எல்பிஜி ஏற்றி சென்ற 2 கப்பல்கள் இந்திய துறைமுகங்களை அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் 19 கப்பல்கள் அந்த பகுதியில் சிக்கியிருக்கு. இதில் எல்பிஜி, கச்சா எண்ணெய் மற்றும் எல்என்ஜி ஏற்றி சென்ற கப்பல்கள் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலைமை இன்னும் முழுமையாக சரியாகாத நிலையில ஜிபிஎஸ் அமைப்புகள் கூட பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இருந்தாலும் இந்திய நண்பர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஈரான் உறுதியளிச்சிருக்கு. உலக அளவுல 20% எரிசக்தி இந்த வழித்தடம் மூலம் செல்லும் நிலையில ஹார்முஸ் நீரிணை நிலைமை தொடர்ந்து உலக பொருளாதாரத்துக்கு முக்கியமானதாக இருக்கும். இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு நாங்க முழு ஆதரவோடு இந்தியாவுடைய எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்படாம நாங்க தொடர்றதுக்கு உறுதியளிச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்தியாவுக்கு குட் நியூஸ் சொன்னா ஈரான் சொல்லியிருக்காங்க. இதனால உலக நாடுகளே இப்போ இந்தியாவை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி நண்பர்கள், இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.